ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் 30,000 பட்ஜெட்டில் இருக்கிற பெஸ்ட் 1.5 டன் ஏசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற மாடல் நேம் க்ரூஸ் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி 4-in-1 கன்வெர்ட்டபிள். இவங்க 30 இயர்ஸாக ஏசி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிராண்ட். இவங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸையும் கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் இந்த ஏசியை பற்றின ஃபுல் ரிவ்யூ, இதில் இருக்க ஃபீச்சர்ஸ், வாரண்டி டீட்டெயில்ஸ், இன்ஸ்டாலேஷன் சர்வீசஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ஏசியில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் என்ன பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வேரி கூல் இன்வெர்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெர்டரோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கிளைமேட் கண்டிஷனை செக் பண்ணிட்டு நம்மளுக்கு கூலிங்காக ஜென்ரேட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மினிமம் பவரில் ஏசி ரன் பண்ணோம். இதனால் நம்மளுக்கு பவர் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஏசியில் இருக்க ஹை கீ ஸ்பேஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளூ சஜெட் லாங் ஏர் ஃப்ளோ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசிலேருந்து வர ஏர் 40 ஃபீட் டிஸ்டன்ஸ் வரை ட்ராவல் பண்ணோம். ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கூலிங் ஆகும். இந்த ஏசி நம்ம ஆன் பண்ணிட்டு 40 ஃபீட் டிஸ்டன்ஸ் நின்னாலும் நம்மளுக்கு ஏர் த்ரூ வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் ட்ராபிக்கல் எக்ஸ் டர்போ கம்ப்ரஸர் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் கம்ப்ரஸர் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸை விட இந்த டர்போ கம்ப்ரஸர் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். இதனால் நம்மளுடைய ரூம் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும். ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக இருக்கும், பவர் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். கரண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க க்ரூஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இன்பில்டாகவே ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் கொடுத்ததுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலைசர் வாங்குற காஸ்ட் நம்மளுக்கு சேவ் ஆகும். என்னதான் இடி மின்னல் ஆச்சாலும் இந்த ஏசிக்கு ஒன்றுமே ஆகாது. க்ரூஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டர்போ மோட், ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காகவும், அடுத்து ஃபில்ட்ரேஷனில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டேஜ் ஏர் பியூரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்டி டஸ்ட் ஃபில்டர்லாம் இருக்குது. அது என்ன 7 ஸ்டேஜ்ன்றது பார்க்கலாம். ஆன்டி பாக்டீரியல் ப்ரொடெக்ஷன், ஆன்டி டஸ்ட் ஃபில்டர், PM 2.5, ஆக்டிவேட்டர் கார்பன், கேட்டிச்சி, விட்டமின் சி அண்ட் சில்வர் அயான்ஸ். உங்கள் வீடு வந்து எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, அதாவது பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற ஏரியாவாக இருந்தாலும் ஓகே, பொல்யூஷன் இல்லாத ஏரியாவாக இருந்தாலும் ஓகே, இந்த ஏசி உங்கள் ரூமில் ஃபிக்ஸ் பண்ண பிறகு உங்கள் ரூம் ஏரில் இருக்கிற டஸ்ட் பேக்டீரியாஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஹெல்த்தான ப்ரீத்திங்ஸ் வந்து கிடைக்கும். ஆட்டோ ப்ளோ அண்ட் க்ளீன், ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசியில் ஃபார்ம் ஆகிற டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏசி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கும். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபில்டர் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஏசி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இந்த ஏசியில் 100% காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் காப்பர் கண்டென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பர் வந்து லோ பவர் தான் கன்சியூம் பண்ணும். காப்பரோட லைஃப் டைம் வந்து அதிகம். துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காகவும் இந்த காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டோர் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூடெக் கோட்டிங் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா இண்டோர் யூனிட்டோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கோட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியில் R32ன்ற ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏசியோட ஸ்விங்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் வந்து ஒர்க் ஆகும். இந்த 4 டேரக்ஷனில் ஒர்க் ஆகுதுனால இந்த ஏசியை நம்ம ஆன் பண்ணிட்டு ரூமில் எந்த இடத்துல நம்ம நின்னாலும் நம்மளுக்கு கூலிங் வந்து நல்லாவே கிடைக்கும். ஐசி ரேட்டிங் 5.10 இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் 4-in-1 கன்வெர்ட்டபிளாக என்ன பார்க்கலாம். 4-in-1 கன்வெர்ட்டபிளாக இந்த ஏசி நம்ம 4 டிஃப்ரெண்ட் கூலிங் கெப்பாசிட்டியில் யூஸ் பண்ணலாம். 4-in-1 கன்வெர்ட்டபிளாக நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது உங்கள் ஏசி வந்து 50% ரன் ஆகும். 4-in-1 கன்வெர்ட்டபிளாக நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது உங்கள் ஏசி 80% ரன் ஆகும். இது தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி 100% ரன் ஆகும். ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி 120% ரன் ஆகும். இது எதுக்காக இந்த கன்வெர்ட்டபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரூமில் ஒரு ஆள் தான் இருக்கீங்கன்னா உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து கச்சா போதும். ஏசி ஃபுல்லாக ஓட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அப்போ நீங்கள் 4-in-1 கன்வெர்ட்டபிளில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி 50% ரன் ஆகும். அந்த 50% ரன் ஆச்சுன்னா ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங்கை ஏசி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரிமைனிங் பவரை சேவ் பண்ணும். இப்போ நீங்கள் ஏசி நார்மல் மோடில் ரன் பண்ணுறதுக்கு 4-in-1 கன்வெர்ட்டபிளில் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து 100% ரன் ஆகும். இப்போ உங்கள் வீட்டில் பார்ட்டி ஃபங்க்ஷன் எதனா வச்சிருக்கீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வருவாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா கூலிங் வந்து தேவைப்படும். அப்போ 4-in-1 கன்வெர்ட்டபிளில் ஃபோர்த் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஏசி 120% ரன் ஆகும். இந்த 120% ரன் ஆகுதுனால உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டுக்கும் கூலிங் வந்து கிடைக்கும். இந்த கன்வெர்ட்டபிள்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி பற்றி பார்க்கலாம். ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. PCBக்கு 1 இயர் வாரண்டி, கம்ப்ரஸருக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டி வைஸ் பார்க்கும்போது சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீஸ் பற்றி பார்க்கலாம். அமேசானில் உங்களுக்கு ஏசி டெலிவரி பண்ணால் 12 ஹவர்ஸ்க்குள்ளே இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. சர்வீஸ்னு பார்க்கும்போது இந்த பிராண்ட் இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிராண்ட் மட்டும் தான் லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கஸ்டமருக்கு. மற்ற எந்த பிராண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் வந்து தரதில்லை. க்ரூஸ் இவங்க மட்டும் தான் லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்க. ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்றது பார்க்கலாம். இது நியூ மாடல் என்றதுனால இன்னும் எல்லா ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளில் இல்லை. நீங்கள் ஏசி வாங்க ஸ்டோருக்கு போனால் கூட அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்கை உங்ககிட்ட விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் வாங்க போனது ஒரு மாடலாக இருக்கும், வாங்கிட்டு வந்தது ஒரு மாடலாக இருக்கும். அதனால் ஏசி நீங்கள் அமேசானில் வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷன். அமேசானில் நீங்கள் ஏசி வாங்கினா அவங்க உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க. ஓவராலாக இந்த ஏசி வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட். இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட். கஸ்டமர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுற அளவுக்கு இவங்களோட ப்ராடக்டோட லைஃப் டைம் வந்து இருக்கும். க்ரூஸ் ஒரு நம்பிக்கையான பிராண்ட் தான். இவங்களோட ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நம்ம பார்த்த ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.